Hey, hi, hello buddies. Welcome back to Self Growth Diaries. ஸோ டுடே நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாம ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அதை ரிவர்ஸ் பண்ண சொல்ல போகிறோம். அதாவது இப்போ சிம்பிளாக எடுத்துக்கோங்க, ஜாவா ஜேஏவிஏ அப்படின்னு இருக்கா. இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் இதை ஏவிஏஜே. இந்த மாதிரி உங்களுக்கு புரியுதா? இருங்க, கிரியேட் கோட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஜாவாவை எனக்கு எப்படி வேணும்னா ஏவிஏஜே. ஓகே, நம்ம இப்போ இதை தான் பண்ண போகிறோம். ஒரு இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நாம் எப்படி ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே மக்களே, வாங்க டேரெக்டாக பேசாமல் போயிடுவோம். பப்ளிக் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து ரிவர்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ரிவர்ஸ் கொடுத்துட்டு இப்போ இது உள்ள மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் வாய்டு மெத்தட் என்ன பண்ணலாம்னா, ஸ்ட்ரிங் சும்மா எஸ்டிஆர் வி அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ரிவர்ஸ் அப்படின்னால. அப்புறம் பெராந்திசிஸ், ஏன்னா இது ஒரு மெத்தட்னால நம்ம கண்டிப்பாக பெராந்திசிஸ் கொடுத்தாகணும். ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்குள்ளே தான் நம்மளோட லாஜிக் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு ஜாவா. ஏன் நம்ம அப்படியே சாதாரணமாக பண்ணிவிடுவோம், ஏன்னா ஜாவா தான் கிளாஸில் பார்த்தோம்ல. ஸோ இந்த ஜாவாவை நான் ரிவர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு லெட்டராக நம்ம லூப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு லெட்டராக எனக்கு வேணுன்றதுனால ஐ வந்து எதை விட கம்மியாக இருக்குன்னா, நேம் டாட் லென்த்தை விட கம்மியாக இருக்கணும். பார்த்துக்கோங்க, இது ஸ்ட்ரிங்காக இருந்தால் நம்ம இதுமாரி பெராந்திசிஸ் கொடுக்கணும் நேம் டாட் லென்த்துக்கு. இதே நம்ம அரேவாக இருந்தால் இதுமாரி பெராந்திசிஸ் தர தேவையில்ல. ஓகே, சரி. ஓகே, இப்போ I++ கொடுத்துட்டு இப்போ இந்த லூப்பில் என்ன நடக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, லூப்பில் ஒரு கேர் அப்படின்னு நான் ஒரு கேர்ன்ற டேட்டா டைப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கேர்னா ஒவ்வொரு லெட்டர் தான் கேர், ஒரு கேரக்டர். அதாவது ஜாவாவில் வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் ஒரு ஸ்ட்ரிங்கு. கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ்னால் ஜே ஒரு கேரக்டர், ஏ ஒரு கேரக்டர், வி ஒரு கேரக்டர், ஏ ஒரு கேரக்டர். ஸோ அதுமாரி நான் இங்கே ஒரு கேரக்டர்னு அப்படின்னு ஒரு கேர் சிஹெச் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு, இப்போ அதில் என்ன பண்ண போகிறோம்னா, நேம் டாட் கேரட்னா ஒவ்வொரு கேராக ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து அதை ஒரு கேராக மாற்றோம், ஒவ்வொரு கேராக மாற்றோம். அதுதான் கேரட்டு. கேரட் ஐன்னா ஐ இப்போ ஜீரோவா, இப்போ நான் ஜீரோன்னு கொடுத்துட்டேன்னா ஐ ஜீரோன்னா ஐயோட கேரட் ஜீரோன்னு இருக்கு, ஜே இருக்கா. இப்போ வந்து ஜே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் மக்களே ஸ்டோர் ஆகும். இப்போ நான் அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம ரிவர்ஸ் இது வந்து இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரையும் இப்படி போயிடும் ஒரே ஆர்டரில். இப்போ நான் ரிவர்ஸில் வேணுன்றதுனால என்னோட மெத்தடை நான் மாற்ற போகிறேன். அதாவது ஐயோட இது வந்து நேம் டாட் லென்த். ஏன்னா எனக்கு இப்போ லாஸ்ட்லேருந்து தான் வரணும். நேம் டாட் லென்த்னா இங்கே என்ன 4, ஆனால் இண்டெக்ஸ் வேல்யூ தானே நம்ம கணக்கு எடுத்துப்பாங்க. ஸோ -1. இப்போ 3, இது வந்து 0, A1, B2, A3. இப்போ இந்த இண்டெக்ஸ் 3ன்றதுனால நான் நேம் டாட் லென்த்து -1 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ தான் லாஸ்ட்டு கேரக்டர் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதை கொடுத்துட்டு இப்போ இது வந்து எது வரையும் வரணும் அப்படின்னு நான் சொல்லணும்னா 0 வரைக்கும் வரணும். ஏன்னா இப்போ நம்ம 0 தான் ஜே, ஸோ அதனால 0 வரையும் வரணும். இப்போ என்ன பண்ணணும்னா ஐ மைனஸ் பண்ணிக்கணும். புரியுதா மக்களே? இப்போ 3லேருந்து மைனஸ் பண்ணணும். -2, 1, அப்புறம் 0. இந்த மாதிரி லூப் ஆகும். இதுதான். சரி, இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நான் பிரிண்ட் கொடுத்துறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் system.out.print. இந்த பிரிண்ட்டில் நான் என்ன கொடுக்கணும்னா சிஹெச், அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டா போதும். இப்போ சிஹெச் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது அதில். இப்போ இதில் என்ன நடக்கும்னா, இப்போ சிஹெச் வந்து இப்போ ஐ வந்து 0, ஐ 0ன்னா என்ன கிடைக்கும், இது ஸ்ட்ரிங்கோட நேமில் வந்து ஐ 0வோட இண்டெக்ஸ் வந்து ஜே கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 இண்டெக்ஸ் வரும். 1 இண்டெக்ஸ் வந்தால் அதுக்கு வந்து ஏ வரும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், இப்போ ரிவர்ஸில் கொடுத்துருக்கோம். அதனால ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 3 தான் வரும். ஸோ 3 வந்து என்னது, 3 ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகும் ஏ, அடுத்து 2 வந்து வி, 3 வந்து நம்மளுக்கு ஏ, திரும்ப 4 வந்து
4 வந்து ஜே. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே மக்களே, இப்போ நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பப்ளிக் மெயின் மெத்தட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ மெயின் மெத்தட் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இது உள்ள ஸ்ட்ரிங் ஆர்கியூஸ். இது உள்ள இது வந்து ஏன்னா நான் ஏன் இந்த மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன்னா, மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணால் இதுதான் ஒரு என்ட்ரன்ஸ் ஆஃப் நம்ம கோடு, என்ட்ரன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ நான் இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ரிவர்ஸ் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ரிவர்ஸ். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன். இப்படி தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கிளாஸ் நேம் கொடுத்துட்டு நம்ம எதாவது ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்து கிரியேட் பண்ணணும். இப்போ ரெஃபரன்ஸ் நேமை யூஸ் பண்ணி நம்ம மெத்தடாக கால் பண்ணிக்கலாம். str இது மெத்தட்னால பேராபீஸ் கொடுக்குறோம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். ஜாவா சி ரிவர்ஸ் டாட் ஜாவா பாருங்கள், கரெக்டாக வந்துருக்கு. அதனால தான் கம்பைல் எரர் எதுவும் காட்டல. ரிவர்ஸ் பாருங்கள், நான் நினச்ச அவுட்புட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைச்சிருச்சா. ஸோ இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு ரிவர்ஸ் பண்ணணும்னா. ஜாவான்றது வந்து எனக்கு பாருங்க, ஏ வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கா, பி வந்து செகண்டு, அடுத்து ஏ வந்து ஃபர்ஸ்ட், ஜே வந்து லாஸ்ட். இப்படி தான் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் பண்ணுவோம். சரி ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய். செல்ஃப் க்ரோத் டைரிஸ்.